நம்மளுடைய கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதுல வந்து மேஜர் சப்ஜெக்ட்ல யூனிட் 5க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எடுத்திருக்கேன். இந்த யூனிட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரெண்டு கொஸ்டின் தான் இருக்கும். பட் என்னன்னா இந்த ரெண்டுல இருந்து ஒன்னு உறுதியா வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. தென் இந்த ரெண்டு கொஸ்டின்ல என்னென்ன தலைப்புகள்லாம் வரும் அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் நான் அனுப்புனதுல இந்த பாயிண்ட் எல்லாமே இருக்கும். இருந்தாலும் தனியா ஒரு A4 ஷீட் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 5th யூனிட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓனா எழுதுற மாதிரி தான் இருக்கும். தலைப்பை மட்டும் பார்த்துட்டு அதை ஒன் டைம் நீங்க ரீட் பண்ணாவே போதும். அதுல இருக்க சில முக்கியமான விஷயத்தை மட்டும் நோட் பண்ணீங்கன்னா இந்த 5th யூனிட் வந்து ஈஸியா படிச்சிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் இயரை பொறுத்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா மேஜர் சப்ஜெக்ட் ஈஸியா இருக்கும். ஆனா செகண்ட் செமஸ்டர் தான் மேஜர் சப்ஜெக்ட் ரொம்ப கடினமா இருக்கும். ஸோ செகண்ட் செமஸ்டர்லாம் நம்ம மேஜர் சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே படிச்சா தான் அதை எழுத முடியும். சரிங்களா? ஓகே, இப்போ யூனிட் 5க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க நம்ம கிளாஸ்ல மேஜர் சப்ஜெக்ட் முடிஞ்சு அதுக்கு பிறகு நீங்க கால் பண்ணுங்க. நம்மளுடைய கிளாஸ்ல நீங்க செகண்ட் செமஸ்டர் எப்படி ஜாயின் பண்ண சொல்லி உங்களுக்கு நான் டீடைலா சொல்லிடுறேன். ஓகே, இப்போ வந்து யூனிட் 5ல ஃபர்ஸ்ட் 10 மார்க் கொஸ்டின் பாருங்க. வகுப்பறை கற்பித்தலுக்கு பயன்படும் மக்கள் தொடர்பு சாதனங்கள். வகுப்பறை கற்பித்தலுக்கு பயன்படும் மக்கள் தொடர்பு சாதனங்கள். இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு தலைப்பு வரும். ஒன்னு பாருங்க கற்பித்தல் ஊடகம் என்பதன் பொருள். ரெண்டு பாருங்க வகுப்பறை கற்பித்தலுக்கு பயன்படும் மக்கள் தொடர்பு சாதனங்கள். இந்த ரெண்டாவது தலைப்பு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 தலைப்பு வரும். சரிங்களா? இந்த 5 தலைப்பு ரொம்ப ஈஸியா இருக்கு. ஒரு டைம் ரீட் பண்ணா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஒன்னு பாருங்க செய்தித்தாள். செகண்ட் பாருங்க இதழ்கள். 3 வானொலி. 4 தொலைக்காட்சி. 5 இணையதளம். சரிங்களா? இதை மட்டும் நீங்க படிச்சுட்டு இந்த தலைப்பெல்லாம் அப்படியே ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. சரிங்களா? செகண்ட் 10 மார்க் கொஸ்டின் பாருங்க புதிய வளர்ந்து வரும் ஊடகங்கள். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 8 தலைப்பு இருக்கு. இந்த 8 தலைப்பு மட்டும் நீங்க அழகா ஃபர்ஸ்டே வந்து 8 தலைப்பை எழுதி தேவையான விஷயத்துக்குலாம் பாக்ஸ் போட்டு காமிச்சே போதும். அந்த ஒரு முதல் 2 பக்கம் பார்த்தாவே உங்களுக்கு வந்து நல்ல மார்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் தலைப்பு பாருங்க தகவல் தொடர்பு மாநாடு. இந்த தலைப்புக்கு கீழே ஒரு 4 தலைப்பு இருக்கு. ஒன்னு பாருங்க ஒளி தகவல் தொடர்பு மாநாடு. 2 பாருங்க ஒளி வரைகலை தகவல் தொடர்பு மாநாடு. 3 கணினி தகவல் தொடர்பு மாநாடு. 4 ஒளி தகவல் தொடர்பு மாநாடு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்க 2 பாருங்க இரண்டாவது தலைப்பு பாருங்க தகவல் தொடர்பு மாநாட்டின் நன்மைகள். தேர்ட் பாருங்க தகவல் தொடர்பு செயற்கைக்கோள்கள். அடுத்து 4th கணினி வலையமைப்பு. இது வந்து உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. அந்த கணினி வலையமைப்புல கீழே அடுத்து பாருங்க கணினி வலையமைப்பின் வகைகள். இது படிச்சிருப்போம். இந்த LAN LAN BAN இதெல்லாம் படிச்சிருப்போம். சரிங்களா? அதுல வந்து ஒரு 4 இது கொடுத்துருக்கு. அதை மட்டும் தனியா பாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க கணினி வலையமைப்பின் தேவை. அடுத்து 5வது தலைப்பு பாருங்க சொற்செயலிகள். இதுவும் உங்களுக்கு வந்து 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்கு. அந்த சொற்செயலி கீழே 2 பாயிண்ட் இருக்கு. சொற்செயலின் செயல்பாடுகள், சொற்செயலின் நன்மைகள். இந்த 2 பாயிண்ட் இருக்கு. அடுத்து 6வது பாயிண்ட் பாருங்க இணைத்து கற்றல். சரிங்களா? இது 5 மார்க் கேட்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து 7 எதிர்மறை வகுப்பு. இதுவும் உங்களுக்கு 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்கு. கடைசியா பாருங்க செயற்கை நுண்ணறிவு. சரிங்களா? இதெல்லாம் இந்த பாயிண்ட் எல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு எக்ஸாம் உதவியா இருக்கும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் யூனிட் சார் எப்படி சார் படிக்கணும்னு சொல்லி நேரம் கேட்டீங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் ஈஸியா இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் எல்லாமே எடுத்து பாருங்க கணிதம் கற்பித்தல் என்பது பொருள், கணிதம் கற்பித்தலின் நோக்கங்கள், கணிதம் கற்பித்தலின் முக்கிய குறிக்கோள்கள், கணிதம் கற்பித்தலின் நன்மை குறைபாடுகள். இந்த மாதிரி தான் எல்லா மேஜருக்கும் இருக்கும். இப்போ வரலாறு கற்பித்தல் என்பதன் பொருள், வரலாறு கற்பித்தலின் முக்கியத்துவம், அதோட நோக்கங்கள், இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஒரு 6-7 கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் நம்ம ஈஸியா படிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.